ஹலோ மக்களே, வெல்கம் டு டார்லேசி. இன்னைக்கு நாம ஒரு சுவையான மட்டன் ஸ்டியூ எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மட்டன் 1/2 கிலோ, ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் 3, பச்சை மிளகாய் பெரிய சைஸ் 6, இது ரெண்டுத்தையும் நல்லா நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, பட்டை ஒரு மீடியம் சைஸ் உடைச்சி வச்சுக்கோங்க. லவங்கம் 4, இஞ்சி ஒரு துண்டு நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. பெப்பர் ஒரு டீஸ்பூன், மேகி கோகோனட் பவுடர் 6 டேபிள் ஸ்பூன். இதுக்கு முதல்ல தண்ணியான பால் அப்புறம் திக்கான பால் செஞ்சு வச்சிடலாம். தண்ணியான பால் தான் ஃபர்ஸ்ட் பால். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோனட் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்கான பால் தான் செகண்ட் பால். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இது கூட 5 டேபிள் ஸ்பூன் கோகோனட் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். குக்கரை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வெட்டி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு இது கூட பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பிங்க் ஆகுற நேரத்தில் மட்டனை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியான பாலை சேர்த்துக்கோங்க. மட்டன் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. மூணு விசில் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், ஆவி போயிருக்கும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மட்டன் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திக்கான பாலை இது கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்த உடனே பெப்பரை சேர்த்து கலக்கிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் விரும்பாதவங்களா இருந்தால் சேர்த்துக்காதீங்க. ஆனால் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணும் போது மட்டன் ஸ்டியூவோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் ஸ்டியூ சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.